Dear students, last class we have seen the fertilization product, isn't it? So fertilization அப்படின்னா என்னன்றதை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபெர்டிலைசேஷன் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் நம்மளுக்கு என்ன நடந்தது? டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன். டியூ டு தி டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா என்னது? சின்கமி அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன் ரெண்டும் சேர்ந்தது தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன். Due to the process of triple fusion, endosperm will be formed அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்றது என்னது? ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னா என்னது? The second polar nuclei fused with the second male gamete இல்லையா? second male gamete will be fused with the secondary nucleus. ஸோ male gameteோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் ஹாப்ளாய்டாக இருக்கும், செகண்டரி நியூக்ளியஸோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். ஸோ அப்போ எண்டோஸ்பெர்ம் ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு ஃபியூஸ்டு டுகெதர் ஃபார்ம் தி எண்டோஸ்பெர்மோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் 3 and ட்ரிப்ளாய்டு இன் நேச்சராக இருக்கும் அப்படின்றது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து அந்த எண்டோஸ்பெர்ம்னா என்ன, அதோட வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பெர்ம், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்பெர்ம் அப்படின்றத we are going to see in this class. ஓகே, ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், இந்த ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது, அதுதான் வந்து ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். அது என்ன ஆகும் அப்படின்னா, இமீடியட்லி இட் வில் பி டிவைட் ஆகும் அப்படின்னும் பொழுது டிவைட் ஆகி இட் வில் பி ஃபார்ம் தி whole endosperms. The primary endosperm nucleus is result of triple fusion. Triple fusionோட ரிசல்ட் தான் வந்து நம்மளுக்கு என்னது? primary endosperm nucleus. அதோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்கும்? 3n இன் நம்பர், அதாவது ட்ரிப்ளாய்டு இன் நேச்சராக இருக்கும். எப்படி ட்ரிப்ளாய்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? எப்படி ட்ரிப்ளாய்டு வரும்? மேல் கேமிட்டோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் n, செகண்டரி நியூக்ளியஸ் வந்து 2n, இது ரெண்டு ஃபெர்டிலைசேஷன் ஆகும் பொழுது 3n. இதுதான் வந்து என்னது? ட்ரிபிள் ஃபியூஷன். இதோட ஃபார்மேஷன் தான் வந்து இதுதான் வந்து என்னது? ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். ஸோ இது வந்து என்ன கண்டிஷன்ஸில் இருக்குது? ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர். ஓகேவா? ஸோ அது வந்து எதவாக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சீட் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதாவது காட்டிலிடன் இருக்குது, ஃபெர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாவே என்ன நடக்கும்? சீட் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நியூ பிளான்ட் வில் பி க்ரோ, ரேடிக்கல் ப்ளம்யூலெலாம் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி பிளான்ட் வந்து ப்ளம்யூல் வந்து லீவ்ஸாக ஃபார்ம் ஆன பிறகு தான் என்ன ஆகும்? இட் வில் பி ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட் மெட்டீரியல், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அது வரைக்கும் அந்த வளரக்கூடிய இளம் தாவரத்திற்கு உணவளிக்கக்கூடிய நியூட்ரிட்டிவ் டிஷ்யூவாக எது தான் இருக்கும் அப்படின்னா இந்த எண்டோஸ்பெர்ம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் எ நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ அண்ட் ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சர் தட் நரிசஸ் தி டெவலப்பிங் எம்ப்ரியோ. டிபெண்டிங் அப்பான் த மோட் ஆஃப் டெவலப்மெண்ட் 3 types ஆஃப் எண்டோஸ்பெர்ம், அதாவது எண்டோஸ்பெர்மில் வந்து 3 types ஆஃப் எண்டோஸ்பெர்ம் வில் பி ரெகக்னைஸ்ட். அது என்னென்ன அப்படின்னா, நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், செல்லுலார் எண்டோஸ்பெர்ம் அண்டு ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம். வாட் இஸ் தட்? தெர் ஆர் த 3 types ஆஃப் இந்த 3 types ஆஃப் எண்டோஸ்பெர்ம் வந்து 5 mark கொஸ்டின்ஸ்லேயே கேட்பாங்க. அதர்வைஸ் செப்பரேட் எண்டோஸ்பெர்மை வந்து ஒவ்வொரு 3 mark கொஸ்டின் வித் டயக்ராமில் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் will be divided into 3 types. என்னென்ன அப்படின்னா, நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம், செல்லுலார் எண்டோஸ்பெர்ம் அண்டு ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம். இப்போ ஒவ்வொன்று பற்றியும் பார்க்கலாம். நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது என்னென்னா, இதுதான் வந்து என்னது? நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஸோ இந்த நியூக்ளியர் எண்டோஸ்பெர்மில் வந்து ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இட் வில் பி அண்டர்கோ செவரல் மைட்டாட்டிக் டிவிஷன். மைட்டாட்டிக் டிவிஷன் அப்படின்னும்போது என்ன ஆகும்? ஒரு செல் வந்து 2 செல்லாக பிரியும், 2 வந்து தென் அகைன் இட் வில் பி டிவைடட் இன்டூ 4 cells இல்லையா? இதுதான் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ். இப்போ ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து அண்டர்கோஸ் செவரல் மைட்டாட்டிக் டிவிஷன் வித்தவுட் செல் வால் ஃபார்மேஷன்ஸ். மைட்டாட்டிக் அண்ட் மியாசிஸ் செல் டிவிஷன் நம்ம 11th படிச்சிருக்கோம் இல்லையா? மைட்டாட்டிக்கில் வந்து என்ன ஆகும்? டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆன உடனே செல் வால் ஃபார்ம் ஆகிடும். 2 டாட்டர் செல்ஸ் as it is it will be formed like a mother cell இல்லையா? இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் வந்து பல முறை மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும். என்ன வந்து ஃபார்ம் ஆகாது அப்படின்னா, வித்தவுட் செல் வால் ஃபார்மேஷன்ஸ். இந்த இடத்துல பாருங்கள், ஒவ்வொரு செல்லுலேயும் வந்து தெர் இஸ் நோ செல் வால் இல்லாமல் வெறும் நியூக்ளியஸ் மட்டும் இருக்குது, ஃப்ரீ நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்? நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் அப்படின்றது ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அண்டர்கோஸ்
several mitotic division without cell wall formation. அப்போ என்ன நடக்கும்? thus a free nuclear condition exists in the endosperm. அந்த எண்டோஸ்போமில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ நியூக்ளியா இருக்கும், வித்தவுட் செல் வால் ஃபார்மேஷனாக இருக்கும். இது என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா காக்சீனியா, கேப்சலாண்டு, அராக்கிஸ் அப்படின்ற அராக்கிஸ் ஹைப்போஜியா அது மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸில் எல்லாமே வந்து நியூக்ளியர் டைப் ஆஃப் எண்டோஸ்போம்ஸ் வில் பி ஃபார்ம்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா செல்லுலார் எண்டோஸ்போம். இதுதான் வந்து என்னது? செல்லுலார் எண்டோஸ்போம். ஸோ இந்த செல்லுலார் எண்டோஸ்போம் அப்படின்றது என்னென்னா primary endosperm nucleus divides into two nuclei and it is immediately followed by wall formations. ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து ஃபஸ்ட்டு டூவாக டிவைட் ஆகும். இங்கே ஒரு நியூக்ளியை உருவாகும், இங்கே ஒரு நியூக்ளியை உருவாகும். ரெண்டு நியூக்ளியஸும் உருவான உடனே இமீடியட்டாக என்ன நடக்கும்? செல் ஃபார்மேஷன் உருவாகும். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செல்வால் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் வந்து என்ன இருக்குது? நியூக்ளியை இருக்குது. ஃபஸ்ட்டு டூ நியூக்ளியாக டிவைட் ஆகி தென் இமீடியட்லி ஃபாலோட் பை செல் ஃபார்மேஷன்ஸ். அதுக்கப்புறம் என்னது? ஃபர்தராக ஆகக்கூடிய டிவிஷன்ஸ் எல்லாமே வந்து செல்வால் ஃபார்மேஷன்ஸோடு இருக்கும். அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒவ்வொரு செல்லுக்குமே வந்து செல்வால் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னது? செல்லுலார் எண்டோஸ்போம். சச் எ டைப் ஆஃப் எண்டோஸ்போம் வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் த பிளான்ஸ் அடாக்ஸா, ஹீலியாந்தசன், ஸ்கபார்பியா அப்படின்ற பிளான்ஸில் எல்லாமே வந்து என்ன இருக்கும்? செல்லுலார் எண்டோஸ்போம் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்குது? ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து அண்டர்கோ செல் டிவிஷன். After cell division, immediately cell wall formations will be present. Okay, there is no free nuclei structures here. It is not present. Okay, next வந்து ஹீலோபியல் எண்டோஸ்போம். ஹீலோபியல் எண்டோஸ்போம் அப்படின்றது என்னென்னா, have you understood or not? ஹீலோபியல் எண்டோஸ்போம் அப்படின்றது ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் பேஸ் ஆஃப் தி எம்ப்ரியோ சாக். ஸோ ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து என்னாகும்? எம்ப்ரியோ சாக் இங்கே தான் இருக்குது அப்படின்னா அதோட கீழ்ப்புறத்தில் வந்து ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து மூவ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் இட் வில் பி டிவைடட் இன்டூ டூ நியூக்ளியா. அதுக்கப்புறம் ரெண்டு நியூக்ளியஸாக டிவைட் ஆகும். செல் வால் ஃபார்மேஷன் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் மைக்ரோபைலர் அண்ட் ஸ்மால் சலாசல் சேம்பர். மைக்ரோபைல் அப்படின்றது என்ன இருக்கும்? இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடியது மைக்ரோபைலாக இருக்கும். அப்போ இங்கே டிவைட் ஆகும் பொழுது இங்கே லார்ஜ் ஏரியாவில் இருக்கக்கூடியது மைக்ரோபைலர் சேம்பராகவும் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும்? அந்த ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து கவனிங்க, ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து எம்ப்ரியோ சாக்கோட அடியில் வந்து இட் வில் பி கோஸ் டுவார்ட்ஸ் தி பேசல் ஆஃப் த எம்ப்ரியோ சாக்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இட் வில் பி டிவைடட் இன்டூ டூவாக டிவைட் ஆகும். அந்த மைக்ரோபைலார் எண்டில் இருக்கக்கூடியது லார்ஜ் போர்ஷனாகவும் சலாசல் எண்டில் இருக்கக்கூடியது இதுதான் வந்து எம்ப்ரியோ சாக். அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்கும்? ஓவரி இருக்கும், அதுக்கு மேலே இன்டெக்மெண்ட் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே மறக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த சலாசல் ரீஜனில் இருக்கக்கூடியது ஸ்மாலாகவும் மைக்ரோபைலார் ரீஜனில் இருக்கக்கூடியது லார்ஜ் சேம்பராகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னாகும்? இட் அண்டர்கோ செவரல் ஃப்ரீ நியூக்ளியார் டிவிஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னாகும்? மைக்ரோபைலார் ரீஜன்லேயும் சலாசல் ரீஜன்லேயும் செல் டிவைட் ஆகி இம்மீடியட்டாக என்ன நடந்துடும்? செல்வால் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். அடுத்தது the nucleus of the micropylar chamber undergoes. இந்த மைக்ரோபைலார் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் நியூக்ளியஸ் மட்டும் it will be undergoes many cell division with free nuclear divisions. அதே மாதிரி சலாசல் சேம்பரில் வந்து it may be divide or it may not be divide. ஓகேவா? have you understood? So such a type of endosperm formation is ஹீலோபியல் எண்டோஸ்போம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து என்னது? சலாசல் ரீஜன். இது வந்து சலாசல் ரீஜன். இங்கே வந்து உங்களுக்கு நம்ம செல் டிவிஷன் நடந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து மைக்ரோபைலார் ரீஜன். ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ரியோசாக்கோட அடியில் வந்து ப்ரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்துடும். அது ரெண்டாக டிவைட் ஆகி சலாசல் ரீஜனில் வந்து இட்ஸ் எ ஸ்மாலர் போர்ஷனாகவும் மைக்ரோபைலார் ரீஜன் பிக்கர் போர்ஷனாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக மைக்ரோபைலார் ரீஜனில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து இட் வில் பி அண்டர்கோ செல் டிவிஷன் வித்தவுட் த ஃபார்மேஷன் ஆஃப் செல் வால். ஸோ அங்கே என்ன நடக்காது? செல்வால் வந்து ஃபார்மேஷன் உருவாகாது. செல்வால் வந்து செல்ஸ் வந்து உருவாகாது. அதனால் அது என்னவாக இருக்கும்? ஃப்ரீ நியூக்ளியர் டிவிஷனாக இருக்கும். இந்த சலாசல் ரீஜனில் இட் மே பி டிவைட் ஆர் மே நாட் பி டிவைட். ஸோ இந்த மாதிரியான செல் டிவிஷன்ஸ் எண்டோஸ்போம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹைட்ரில்லா அண்டு வாலிஸ்னேரியா. ஹைட்ரில்லா அண்ட் வாலிஸ்னேரியா அப்படின்றது என்னது? ஹைட்ரோஃபைட்ஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பிளான்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே ஹீலோபியல் எண்டோஸ்போம் இருக்கும். ஓகேவா?
ஸோ இதுதான் வந்து என்னது 3 டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம். இது வந்து ரிப்பீட்டட் 5 மார்க் கொஸ்டின் உங்களுக்கு. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இட் மே பி எய்தர் இட் இஸ் யூஸ் டு பி கன்சியூம்டு பை தி டெவலப்பிங் எம்ப்ரியோ. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எம்ப்ரியோ வளர்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். ஆர் மே நாட் பர்சிஸ்ட் இன் த மெச்சூர்டு சீட்ஸ், தோஸ் சீட்ஸ் வித்தவுட் எண்டோஸ்போம். அதாவது எண்டோஸ்போம் எய்தர் பி கம்ப்ளீட்லி கன்சியூம் பை தி டெவலப்பிங் எம்ப்ரியோ ஆர் இட் மே நாட் பர்சிஸ்ட் இன் த மெச்சூர் சீட்ஸ். ஸோ அந்த வளரக்கூடிய கருவானது என்ன பண்ணும், ஃபுல்லாக இதை வந்து கன்சியூம் பண்ணிக்கும். அப்படின்னா வளரத்துக்கு வந்து அதை எடுத்துக்கும், நியூட்ரிட்டிவ் டிஷ்யூஸாக எடுத்துக்கும். Those seeds without endosperms are called non-endospermous or ex-albuminous seeds. இது 2 மார்க்கில் கேட்பாங்க. non-endospermous seeds அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த பட்டாணி கிரவுண்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்கும், எண்டோஸ்போம்ஸ் இருக்கும். ஓகேவா, அது வந்து சீட் கோட் மேலே இருக்கும், உள்ளே வந்து அந்த அல்புமினஸ் இருக்கும். ஓகேவா, those seeds with endosperm are called endospermous or albuminous seeds. நம்ம இப்போ ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பேடி, கோகோனட்டு, கேஸ்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தட் ஃபுல்லாகவே வந்து என்னது எண்டோஸ்போமாக இருக்கும். அதாவது எண்டோஸ்போம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணிக்கிச்சு எம்ப்ரியோ அப்படின்னா தட் இஸ் கால்டு வித்தவுட் எண்டோஸ்போம்ஸ் ஆர் கால்டு நான் எண்டோஸ்போமஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ் சீட்ஸ். அது எதில் இருக்கும், பீ, கிரவுண்ட்நட் அண்ட் பீன்ஸ். தோஸ் சீட்ஸ், அந்த சீடு வந்து என்ன பண்ணும், அந்த எண்டோஸ்போமை எல்லாமே கன்சியூம் பண்ணி அந்த நியூட்ரிட்டிவ், அந்த நம்ம சாப்பிடக்கூடிய நியூட்ரிட்டிவே என்னது அந்த எண்டோஸ்போம் தான். ஓகேவா, தென் those seeds with endosperms are called endospermous or albuminous seeds. The endosperms in these seeds supply nutrition to the embryo during seed germinations. இப்போ நம்ம வந்து சீட் ஜெர்மினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, சீட் ஜெர்மினேஷன் இப்போ ஒரு அவரை விதையவே போட்டோம் அப்படின்னா அவரை விதையெல்லாம் என்னது, அதாவது தட் இஸ் நான் எக்ஸ் அல்புமினஸ் சீட்ஸ். அந்த அவரை விதையெல்லாம் போட்டிங்க அப்படின்னா ரேடிக்கல் ப்ளம்யூல் வந்து லீஃப் ஃபார்மேஷன் வர வரைக்கும் அந்த காட்டிலிடனில் இருக்கக்கூடிய அந்த எண்டோஸ்போமல் டிஷ்யூஸ் ஒன்லி இட் வில் கிவ் நியூட்ரிட்டிவ் டு தி சாப்ளிங் க்ரோயிங் பிளான்ட்லெட். ஓகேவா, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ இங்கே அல்யூரான் டிஷ்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ யூ நோல அல்யூரான் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஆஃப் ஒன் ஆர் ஃபியூ லேயர்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் அரவுண்ட் எண்டோஸ்போம் ஆஃப் சீரியல்ஸ். பார்லி, மேஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அல்யூரான் லேயர் அப்படின்னு இருக்கும். அதாவது அந்த சீடை சுற்றி ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அந்த லேயருக்கு தான் வந்து என்னது அல்யூரான் டிஷ்யூ அப்படின்னு பேர். அல்யூரான் கிரெயின் கண்டெய்ன்ஸ் ஸ்பீரோசோம்ஸ். அது வந்து எதனால் ஆனது, ஸ்பீரோசோம்களால் ஆனது. டியூரிங் சீட் ஜெர்மினேஷன் செல்ஸ் செக்ரேட் சர்டன் ஹைட்ராலிக் என்சைம்ஸ் லைக் amylases, proteases which digest reserve food material present in the endosperm cells. அந்த சீடு ஜெர்மினேஷன் ஆகும்பொழுது அது என்ன ஆகும், அந்த சீடு அந்த செல்கள் வந்து எது அல்யூரான் கிரெயின் செல்ஸ் வந்து டிஷ்யூஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து இட் வில் பி செக்ரியேட்டிங் த என்சைம். என்னென்ன என்சைம் செக்ரியேட் பண்ணும், அமைலேசஸ், இங்கே இருக்குது பாருங்கள், அமைலேசஸ், ப்ரோட்டியேசஸ். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா விச் டைஜஸ்ட் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ப்ரெசன்ட் இன் த எண்டோஸ்போம் செல். எண்டோஸ்போம் செல்லில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த அல்யூரான் லேயர் அப்படின்றது ஒரு செப்பரேட் 3 மார்க் கொஸ்டின். ஓகேவா, ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் ஒன்? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரூமினேட் எண்டோஸ்போம். இந்த ரூமினேட் எண்டோஸ்போம் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரூமினேட் எண்டோஸ்போம் அப்படின்றது என்னென்னா த எண்டோஸ்போம் வித் இர்ரெகுலாரிட்டி அண்ட் அன்ஈவன்னஸ் இன் இட்ஸ் சர்ஃபேஸ் ஃபார்ம். இதோட எண்டோஸ்போமோட சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இர்ரெகுலராகவோ அல்லது அன்ஈவனாகவோ இருக்கும். ஒரு ஈவனாக ஆக்சுவலாக வந்து எண்டோஸ்போம் ரவுண்டாக இருக்கும், இல்லை ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த ஹீலோபியல் அந்த எண்டோஸ்போம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர் ப்ராமினன்ட் எட்ஜஸ் இருக்கும். இந்த ரூமினேட் எண்டோஸ்போமில் வந்து இர்ரெகுலர் எட்ஜஸ் இருக்கும். இது பாரு, இர்ரெகுலர் எட்ஜஸ் ஆகவோ அல்லது என்ன இருக்கும், அன்ஈவனஸ் இந்த சர்ஃபேஸ் ஃபார்ம்ஸ் ரூமினேட் எண்டோஸ்போம். அரிக்கா கச்சு, எக்ஸாம்பிள் வந்து அரிக்கா கச்சு, பாசிஃப்ளோரா அண்டு மிர்ஸ்டிசிகா அப்படின்னு. அரிக்கா கச்சு அப்படின்றது இந்த கொட்டைப்பாக்கு பார்த்துருக்கீங்களா, கொட்டைப்பாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அரிக்கா காச்சு அப்படின்வாங்க. அது மேலே பார்க்கக்குள்ளே என்ன இருக்கும், அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன இருக்கும், அதோட சீடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமினேட் அப்படின்னாக்குள்ள ஒரு மாதிரி பல சுருக்கங்களோட ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்கும். அதுதான் வந்து ரூமினேட் எண்டோஸ்போம். இந்த ரூமினேட் எண்டோஸ்போம் இட்ஸ் எ செப்பரேட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம் அப்படின்றது இட்ஸ் எ செப்பரேட் 3 மார்க் கொஸ்டின்.
ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோஸ்போம் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இந்த எண்டோஸ்போம்? So it is a nutritive tissue. Main function of the endosperm is the nutritive tissue for the developing embryo. அடுத்தது in majority of angiosperm the zygote divides only after the development of endosperm. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஞ்சியோஸ்போம் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஜிம்னோஸ்போம் ஃபெர்டிலைசேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ ஆஞ்சியோஸ்போமில் வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் தான் என்ன உருவாகும், எண்டோஸ்போம் ஃபார்ம் ஆகும். ஸோ தட் த நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி 3n. பட் ஜிம்னோஸ்போமில் என்ன ஆகும் அப்படின்னா பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் இந்த எண்டோஸ்போம் வில் பி ஃபார்ம்டு. ஸோ அதோட நியூக்ளியர் ஸ்ட்ரக்சர் ஹாப்ளாய்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆஞ்சியோஸ்போமில் மோஸ்ட் ப்ராபப்ளி ஜைகோட் வந்து எப்போ டிவைட் ஆகும்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோஸ்போம்க்கு அப்புறம் தான் டிவைட் ஆகும். தென் எண்டோஸ்போம் ரெகுலேட்ஸ் த ப்ரீசிஸ் மோட் ஆஃப் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். அந்த வளரும் கருவுக்கு உணவளிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வளரக்கூடிய அந்த கருவிற்கு, அதாவது ஃபெர்டிலைஸ்டு சைகோட்டுக்கு வந்து அதை ரெகுலேட் பண்ண அதோட எம்ப்ரியோ டெவலப் ஆகிறதுக்கு இந்த எண்டோஸ்போம் வந்து இட் வில் கிவ் நரிஷ்மெண்ட் அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர் வே. ஓகேவா? ஸோ இங்கே டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாரு, கோகோனட் மில்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோகோனட் மில்க் வந்து இட்ஸ் எ பேசிக் நியூட்ரிஷன் மீடியம். கோகோனட் மில்க் என்ன ஹார்மோன் இருக்குது, சைட்டோகைனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இட்ஸ் எ பேசிக் நியூட்ரிஷன் மீடியம் விச் இன்டியூசஸ் த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் எம்ப்ரியோ. அந்த நம்ம டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜியில் சைட்டோகைனின், அதாவது செல் டிவிஷன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் வந்து என்னது, இந்த கோகோனட் மில்க். கோகோனட் மில்க்னா என்ன, இளநீ தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சைட்டோகைனின். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கோகோனட் வாட்டர் ஃப்ரம் டெண்டர் கோகோனட் இஸ் ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம். ஃப்ரீ நியூக்ளியர் எண்டோஸ்போம் அப்படின்னு என்ன இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்கு வந்து after the mitotic cell division there is no cell wall formations. White kernel part is cellular. அதில் வந்து 2 types of endosperm இருக்குது. அதாவது அந்த இளநீ நம்ம குடிக்கிற அந்த இளநீ தண்ணி இருக்குது, கோகோனட் மில்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃப்ரீ எண்டோஸ்போம் இருக்கும், நியூக்ளியர் எண்டோஸ்போம் இருக்கும். நியூக்ளியர் எண்டோஸ்போம் அப்படின்னா the nuclei without cell formations, cell wall formations இருக்கும். கெர்னல் பார்ட் அப்படின்னா என்ன, அந்த இளநீ குடித்தோம் அப்படின்னா அந்த சைடில் தேங்காய் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தட் இஸ் எ ஒயிட் கர்னல் பாடி செல்லுலார் எண்டோஸ்போம். செல்லுலார் எண்டோஸ்போம்னு என்ன இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய செல்களுக்கு வந்து என்ன இருக்கும், செல் நியூக்ளியை இஸ் சரௌண்டட் பை தி செல் வால். ஓகேவா? ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோ வில் see that.